வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தரக்கூடிய பைரவர் வழிபாட்டை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். பைரவர் 64 பைரவர்கள் உள்ளார்கள். அதில் எந்த பைரவரை நாம் வழிபட்டாலும் ஒரே சக்தி தான் நமக்கு கிடைக்கும். அதனால் எந்த பைரவருக்கு வேண்டுமானாலும் நாம் விளக்கு போட்டாலும் நமக்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும். பைரவருக்கு 21 சனிக்கிழமை பூசணிக்காயால் நாம் விளக்கு போட வேண்டும். விளக்கு போடும் நேரம் காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் விளக்கு போடலாம். கடைசி 21ஆம் சனிக்கிழமை நாம் விளக்கு போடும் பொழுது தயிர் சாதமும் வடை மாலையும் நிவேதனமாக நாம் பைரவருக்கு படைக்க வேண்டும். இந்த வழிபாட்டு மூலம் நாம் நினைப்பது நடப்பதற்கும் உயிர் இழப்பை தடுக்கக்கூடிய இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். பைரவருக்கு நிவேதனமாக படைக்கும் படையலை நாம் எதையும் நம் வீட்டில் தயாரித்து கொடுக்க கூடாது. அதை அந்த கோவிலில் இருக்கும் அர்ச்சகர் அதாவது பூசாரி தான் தயாரித்து கொடுக்க வேண்டும். அதற்காகும் செலவை மட்டும் நாம் ஏற்க வேண்டும். இந்த பூசணிக்காய் விளக்கை போட முடியாதவர்கள் தினமும் சாதாரணமான விளக்கு போடலாம். அதுவும் முடியாதவர்கள் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் சாதாரணமான விளக்கு 7 விளக்கு போட்டு வரலாம். அது சனிக்கிழமையாக இருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். இப்படி தொடர்ந்து சனிக்கிழமையில் விளக்கு போட முடியாமல் தடை வந்தாலும் ஏதாவது ஒரு நாள் பைரவருக்கு விளக்கு போட்டு கொண்டு வந்தால் நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும். நன்றி.